ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் பெப்பர் காடை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம காடையை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலாவை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனை வந்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகு சீரகத்தை நம்ம நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம காடையை மேரினேஷன் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள், கறி மசால் தூள், பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காடையை மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், காடை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம காடையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், காடை நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், காடை நல்லா வெந்துச்சு, நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வாசனைக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மிளகு காடை கிரேவி தயாரிச்சுங்க. நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காடை கிரேவி தயாரிச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். முழு காடை காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் மிளகு காடை கிரேவி தயாரிச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.